ஹலோ ஹாய் வணக்கம் கோவை வியூவர்ஸ். நான் தான் ஸ்ரீஜித். இந்தியன் இன்வென்ஷன்ஸ் பார்ட் 1ஓட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரீஃபேப்ரிகேட்டட் ஹோம் மூவல் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா ஈஸியாக இடமாற்றம் செய்யக்கூடிய வீடுகள். இந்த மாதிரி வீடுகள் ஒரு தடவை கட்டிக்கிட்டாங்கன்னா அது ஈஸியாக இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி வீடுகள் அக்பர் வாழ்ந்த காலத்திலேயே இந்தியன்ஸால் கட்டி வாழ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் இப்போ தான் இந்த மாதிரிலாம் கட்டி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. செகண்ட் ஒன், காட்டன் கல்டிவேஷன். காட்டனை உற்பத்தி பண்ண ஆரம்பித்தது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அப்போ தான் பழங்கால கிரீக்ஸுக்கு கூட காட்டனை ட்ரெஸ்ஸாக தைச்சு போடலாம்னு தெரியாது. அது வரைக்குமே அவங்களாம் அனிமல்ஸோட ஸ்கின்னை தான் ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு இருந்தாங்க. அலெக்சாண்டர் எப்போ இந்தியாவுக்கு மேலே படையெடுத்து வந்தாரோ அப்போ தான் அவர் மூலியமாக காட்டன் வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. எல்லாரும் இந்தியன் கார்மெண்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அலெக்சாண்டரே அனிமல்ஸோட ஸ்கின்னை தான் ட்ரெஸ்ஸாக போட்டிருந்தார். பிரிட்டனோட மெயினான வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயம் ட்ரெஸ் ப்ரொடக்ஷன். அந்த நாலேஜை அவங்க இந்தியாவிலேருந்து தான் கற்றுக்கிட்டாங்க. சர்ஜரி இந்தியாவில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. மகரிஷி சுஷ்ரதா அவர் தான் ஃபாதர் ஆஃப் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அவரால் செய்யப்பட்ட சர்ஜரிஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி, பிரெயின் சர்ஜரி, கேட்ராக்ட் சர்ஜரி, அதாவது கண்ணில் புரை இருக்கும், ஐபால் மேலே இன்னொரு லேயர் ஃபார்ம் ஆகும், அதனால கண்ணு பிளர் ஆகி விஷன் தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி ரிஸ்கான சர்ஜரிஸ் கூட அவரால் செய்யப்பட்டிருக்கு. ஃப்ராக்சர்ஸை கூட சரி பண்ணியிருக்காரு. யூரினரி ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காரு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் அவர் சர்ஜரிஸ் பண்ணினார். நெக்ஸ்ட், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி அண்ட் கால்குலஸ். ட்ரிக்னாமெட்ரி சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்த நேம். ட்ரீனா ட்ரீ, கோனானா ஆங்கிள், மிட்டினா பேராமீட்டர். இது சேர்ந்தது தான் ட்ரிக்னாமெட்ரி. அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, கால்குலஸையும் இந்தியன்ஸ் கண்டுபிடிச்ச ரொம்ப முக்கியமான மேக்ஸ் கான்செப்ட்ஸ். அடுத்தது பை அண்ட் பித்தகோரியன் தியரம். யூரோப்பியன் மேத்தமெட்டிஷியன்ஸ்க்கு முன்னாடியே புத்தியானாங்கிற இந்தியன் மேத்தமெட்டிஷியன் பையோட வேல்யூஸை கால்குலேட் பண்ணி சொன்னார். இதை அவர் 6th செஞ்சுரியிலேயே கண்டுபிடிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பித்தகோரியன் தியரமையும் அவர் தான் உருவாக்குனார். அடுத்தது, நம்ம பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத பாஸ்கராச்சாரியாங்கிற ஒரு இந்தியன் அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சு கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கவுண்ட் பார்த்தீங்கன்னா 365.258756,484 டேஸ் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆச்சாரியா சரக் அவர் 300 BCயில் பிறந்தவர். அவரை ஃபாதர் ஆஃப் மெடிசின்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதா பற்றின எல்லாத்தையும் அவர் சேகரித்து உருவாக்குனதுக்கு பேர் சரக் சம்ஹிதா. அதை ஆயுர்வேதாவோட என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க. மனித இனத்துக்கே அதுதான் முதல்ல உருவாக்கின மெடிசின் பற்றின படிப்பு. அதை ஏர்லியஸ்ட் ஸ்கூல் ஆஃப் மெடிசின் ஆஃப் மேன்கைண்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், ரூலர் ஸ்கேல் நம்ம ஸ்கூலில் யூஸ் பண்ணியிருப்போம். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சிந்து சமவெளி நாகரிகத்தால் யானை தந்தத்தால் செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கண்டுபிடிப்பு இங்க். இந்த உலகத்தில் பல நாகரிகத்தில் இங்கை செஞ்சு எழுதுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் கார்பனால் செய்யப்பட்ட இங்கை பழங்கால இந்தியர்கள் தான் முதல்ல யூஸ் பண்ணாங்க. 4th செஞ்சுரியில் இருந்தே ஷார்ப்பான பென் மாதிரி பொருளால் இங்கை இந்தியன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அடுத்தது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி. தக்ஷசிலா யூனிவர்சிட்டி 700 BCயில் அண்ட் நலந்தானா யூனிவர்சிட்டி 4th செஞ்சுரியில் அப்போவே இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஃபைபர் ஆப்டிக்ஸ். டாக்டர் நரேந்தர் சிங் கபானே அவர் தான் ஃபைபர் ஆப்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஃபைபர் ஆப்டிக்ஸ் டெக்னாலஜி உருவாக்குனதுக்கு அவர் தான் முக்கியமான காரணம். அவர் இல்லைன்னா இன்னைக்கு இன்டர்நெட், அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற டிவி கேபிள், இது எல்லாமே ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கும். இது கூட பெரிய கண்டுபிடிப்பு தான் வெஸ்டர்ன் டாய்லெட். இது கூட நம்ம இந்தியாவில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை இப்போது வெஸ்டர்ன் டாய்லெட்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பொசிஷனை இந்தியன் டாய்லெட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இந்தியன் டாய்லெட் பொசிஷனை தான் ரொம்ப நல்லது அப்படின்னு இப்போது அதே ஃபாரின் கண்ட்ரிஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பைனரி கோடை இந்தியன் ஸ்காலர், அதாவது இந்திய அறிஞர் பிங்களா அவரால் டெவலப் பண்ணப்பட்டது. எதுக்கு அவர் கிரியேட் பண்ணாருன்னா மியூசிக்கை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக உருவாக்குனார். இதை அவர் 5 or 2nd century BCயிலேயே உருவாக்குனார். இது இல்லைன்னா இந்நேரம் கம்ப்யூட்டரே கிடையாது. இந்தியன் இன்வென்ஷன்ஸ் பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் வணக்கம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ் கைஸ். தேங்க்யூ. வணக்கம் கோவை.